Don't get distracted by small things. Look closely. Sometimes the key to our success is already in our own hands. எல்லாரும் எப்ப இருக்கீங்க? வாழ்க்கையில நமக்கு கையில கிடைக்கிற சில விஷயங்கள் அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ன்றத அந்த தருணத்துல நாம எல்லாரும் உணர மாட்டோம். அந்த சந்தர்ப்பத்துல இருக்கக்கூடிய சில நியாயங்களும் அந்த சூழ்நிலைகளும் எங்களுக்கு பெருசா படுறதால நம்ம கையில கிடைக்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்களை நாங்க ரொம்ப சாதாரணமா அதை புறந்தள்ளிடுவோம் அல்லது அதை கைவிழுக விட்டுருவோம். இப்படி விடுறதால நாம எதெல்லாம் இழக்கிறோம் என்பதை நாம ஒரு காலத்துல, அதாவது இப்ப வாழ்க்கையின் முடிவு காலத்துல யோசிச்சு பார்க்கும் பொழுது நாம எதெல்லாம் தவற விட்டோமோ அந்த தவற விட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இன்னொருத்தோட வாழ்க்கையில மிகப்பெரிய வரலாறா மாறி இருக்குன்னு நினைக்கும் பொழுதுதான் நாங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருப்போம்ன்றத உணர முடியுது. நீங்க சின்ன வயசுல கூட இதை நீங்க உணர்ந்திருந்தா இன்னைக்கு உங்களோட வாழ்க்கைய பெரிய லெவலுக்கு மாத்தி இருக்கலாம். அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த சனப்பொழுதுலையும் உங்களோட கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அல்லது உங்களோட கையில ஏதாவது ஒரு ஆற்றல் இருந்திருக்கும். அந்த ஆற்றலை பெருக்கணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் என்று நினைக்காதவர்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அன்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கலாம், அன்னைக்கு நான் அப்படி பார்த்திருக்கலாம் இந்த யோசனை வரும்பொழுது இந்த காலமும் கடந்து போன காலத்தின் சில கவலைகளாகவே பதிவிடும். இதுக்கு நல்ல ஒரு கதை ஒன்று எனக்கு கிடைச்சது, உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு வயதான ஒருத்தர் சந்திக்கிறார் அந்த இளைஞன் கிட்ட அவர் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுக்குறார். ரொம்ப அழகா பேக் பண்ணி இருக்கு. இது உங்களுடைய மூதாதையருடைய பொக்கிஷன் தம்பி, அவங்களோட தலைமுறையில வரக்கூடிய இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் இதை கொடுக்கணும்னு சொல்லி, அவருக்கு அது பயன்படும் தம்பி, உனக்கு இது பயன்படும் சொல்லி எங்க தலைமுறையில இதை கொடுத்துட்டு போனாங்க. நான் 3-4 நாடுகள் கடந்து உன்னை தேடி இதை கொடுத்துருக்கேன், இதை பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு கண்டிப்பா பயன்படும் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. என்னடா இது, நம்ம தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையில இருக்கிறவங்க இந்த தலைமுறையில் இருக்கிறவங்ககிட்ட இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க, இது என்னன்னு பார்ப்போம். ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது ஒரு தங்க சாவி. பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த தங்க சாவி அவர் கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு 30 பவுன் வரும். அப்படி 30 பவுன் வரக்கூடிய ஒரு தங்க சாவி கையில இருக்கு. இன்னைக்கு அதோட பெருமதி என்னவா இருக்கும். அப்ப அவர் பத்திரமா வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எப்பவுமே ரொம்ப பத்திரமா வச்சிருப்பார். எங்க போனாலும் கொண்டு போவார். ஈவன் அவர் குளிக்க போனா கூட கொண்டு போவார். தூங்கும் பொழுது தலானை கடையில வச்சுட்டு இருப்பார். இது கொஞ்ச நாள் போக அதை பாதுகாக்கிறது பெரிய வேலையா அவருக்கு பட்டது. அவர் யோசிச்சார், நம்ம வாழ்க்கையில இந்த தங்க சாவி வந்த பிறகு என்ன பிரயோஜனம், வாழ்க்கையிலேயே ரொம்ப இதை பாதுகாக்கிறதுக்கே நம்மளோட நேரம் சரியா இருக்கே, இதுல என்ன பிரயோஜனம் கூட யோசிக்கும் பொழுது அவருக்கு உள்ள தோணி இருக்கு, இன்னைக்கு பவுனோட விலை எவ்வளவு, அப்போ இந்த பவுனோட விலைக்கு இதை வித்தா அல்லது அடகு வச்சா எனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும். ஓஹோ, இதைத்தான் அந்த காலத்துல இருக்க மூதாதையர் எங்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, இதை நம்ம வச்சு பாதுகாக்கிறத விட இது நல்ல விலைக்கு வித்துடலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு நகைக்கடைக்காரன் போய் பார்த்து இது என்ன விலை வரும்னு கேட்டிருக்காரு. அவர் 30 பவுனுக்கு இத்தனை கோடி ரூபாய் வரும்னு சொல்லி, ஏன்னா இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு அது கோடி கணக்குல போகும் இல்லையா, அதை என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு கோடி ரூபான்னு சொல்லி அந்த தங்கத்தை அந்த சாவியை அவங்கள்ட்ட விலை கொடுத்து வாங்கிட்டார். இவருக்கு பெரிய சந்தோஷம், இவரை வீட்டை போயிட்டார். சரி, அந்த நகைக்கடைக்காரன் என்ன பண்ணுவான், கிடைக்கிற தங்கத்தை எல்லாம் உருக்கி நகை செஞ்சு வித்துருவான். அதன்படி இதை கொண்டு போய் என்ன செய்யிருக்கான், நகைக்கடைக்காரன் கொண்டு போய் உருக்குறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது அவனுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்கு, இது என்ன இது, இந்த சாவியில சில மார்க்ஸ், அதாவது குறியீடுகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா அது இருக்கா டார்ச் லைட் அடிச்சு பார்த்திருக்கான், உற்று பார்த்திருக்கான். அதுல பார்த்தா நிறைய மார்க்ஸ், நிறைய சங்கீதமான அதாவது சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்னன்னு ஒரு டீகோட் பண்ணி பார்க்கலாமா என்று சொல்லிட்டு அவன் 2-3 நாள் ட்ரை பண்ணி டீகோட் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு மெசேஜ் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது அந்த மெசேஜ் சொல்ற பாதையின்படி போய் பார்ப்போம்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யிருக்கான், அந்த சங்கேத மொழிகளை பயன்படுத்தி அந்த குறியீட்டை பயன்படுத்தி அவன் டிராவல் பண்றான். இது போகும்பொழுது ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குகையின் வாசல்ல போய் இது நினைக்குது. அந்த குகையில சின்ன துவாரம் இருக்கு. அந்த துவாரத்துல அந்த சாவியை போட்டு திறந்தோன்ன அந்த குகையின் வாசல் திறந்தா உள்ளுக்குள்ள இப்படி தங்க சுரங்கமே மறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவன் மட்டும் அதை உருக்கி இருந்தா என்ன நடந்திருக்கும், அவனுக்கும் இல்ல ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும். ஆனா இந்த மூதாதையர் அவன்கிட்ட அந்த உண்மையில அவனோட வாரிசுக்கு கொடுத்திருந்த அந்த தங்க சாவிய அவன் தங்க விலைக்கு விற்கும் பொழுது அவனோட வாய்ப்பை அவன் பறி கொடுத்தானா இல்லையா? அதுபடியா அவன் டீகோட் பண்ண தன் கையில கிடைச்ச வாய்ப்பை அவன் உற்று பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ண வாழ்க்கையின் தலையெழுத்து மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? இது ஒரு கதையா நீங்க பார்க்காம என்னோட வாழ்க்கையில படிப்பினையா அது நீங்க பாத்தீங்கன்னா
இன்னைக்கு உங்களோட கையில சின்னன்னா ஒரு வாய்ப்பை யாராவது ஒருத்தர் துப்பாக்கியை பிடிங்க சிவா என்று சொன்னாங்களா இல்லையா? ஒரு படத்துல விஜய் சிவகார்த்தியனை பார்த்து அப்படி உங்க கையில கூட யாராவது ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தா அந்த வாய்ப்பை நீங்க இப்ப எப்படி பயன்படுத்தணும் திங்க் பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த கதை உங்களோட வாழ்க்கையை மாத்தி நீங்க சக்சஸ் ஆனா உங்களோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா நிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறது எனக்கு பெருமை. திங்க் அபவுட் இட்.